ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு நவிஸ் கிச்சன் அண்ட் பியாண்ட். இன்றைக்கி நம்ம கருப்பு உளுந்து வச்சு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணியிருக்கோங்க. இது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆட்கள் வர குடிக்கலாம். அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான விஷயம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையானது கருப்பு உளுந்தும் பாசிப்பருப்பு, அதாவது சிறு பருப்புன்னு சொல்லுவோம்ல, அதுவும். இப்போ நான் ஒரு உலக்கு, சின்ன உலக்குக்கு ஒரு உலக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இது ஒரு 100 கிராம் இருக்கும். அதே இதில் கா கப்புக்கு நான் சிறுபருப்பு எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பால் மெஷர் பண்ணுறீங்களோ அதுக்கு 1/4 கப்பு சிறுபருப்பு எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நாம் இப்போ வறுக்க போகிறோம். ரெண்டுமே ஈக்குவல் அளவு எடுக்கக்கூடாதுங்க. எடுத்தால் அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. இது அப்படியே நமக்கு பருப்பு பாயாசம் மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட பாயாசம்னு வச்சுக்கோங்களேன். சின்ன பிள்ளைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கேர்ள்ஸுக்கு வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. கேர்ள்ஸுன்னு இல்லைங்க, பாய்ஸுக்கும் சேர்த்தே செஞ்சு கொடுங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் 2 பேருக்குமே ஒரு ஹெல்த்தியான உடம்பு வேணும். ஸோ இதை கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த கருப்பு உளுந்தும் சிறுபருப்பும், இந்த ரெண்டையும் நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சே வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஏன்னா டக்குன்னு உளுந்தும் பருப்பும் கருத்துரும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சிம்மில் வச்சு மெதுவாக வறுத்து எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து அது டேஸ்ட் இருக்குங்க. அதில் அந்த உளுந்துக்கும் சிறுபருப்புக்கும் ஒரு ஸ்மெல் உண்டு. அந்த ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்திங்கன்னா அந்த பாயாசத்தோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இதை மட்டும் ஒழுங்காக பார்த்து வறுத்து எடுத்துட்டிங்கன்னா பாயாசம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது ட்ரிங்க்குன்னு சொல்கிறத விட பாயாசம்னு சொல்லலாம். அந்த பாயாசம், பருப்பு பாயாசம் நம்ம வச்சா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி இது இருக்குங்க. ஆனால் அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான விஷயம் இதில். ஏன்னா கருப்பு உளுந்து சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம் பொன்னிறமாக. அதில் நான் இப்போ தண்ணி ஆட் பண்ணிட்டேன் குக்கரில் அவிய வைக்கிறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கப்புக்கு 5 கப்பு தண்ணி வைக்கணும். ஓகேவா? 1 கப்பு உளுந்து வச்சுருக்கோம், 5 கப்பு தண்ணி வச்சுருக்கோம். வச்சா மட்டும்தான் நல்லா அவியும். ஏன்னா உளுந்துக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். அதனால் நான் 5 கப்பு தண்ணி வச்சு அப்படியே அது விசில் போட்டுட்டு விசில் எத்தனை விசில் வைக்கலான்னா 5லேருந்து 6 விசில் வைங்க. நல்லா கொலையே வெந்து வரட்டும். அதுக்கிடையில் நம்ம ஒரு பேன் வச்சு அதில் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போது சர்க்கரை பாகு ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான அளவு, ரொம்ப தண்ணி வேண்டாம். வேணும்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த ட்ரிங்க்குக்கு எவ்வளோன்னு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ கருப்பட்டி நான் யூஸ் பண்ணியிருக்கிறது கருப்பட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா கருப்பு உளுந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கருப்பட்டி உடலுக்கு ரொம்ப நல்லது. அதனால் நான் கருப்பட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒன்று வெல்லம் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்க்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. சுகர் அவ்வளோ நல்லது இல்லை அப்படிங்கிறதுனால உடம்புக்கு. ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கருப்பட்டி ஆட் பண்ணி பண்ண பாருங்கள். அப்படி இல்லைன்னா மண்டை வெல்லம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேங்காய் பால் வேணும். அதனால் நான் தேங்காவை சில் எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போது பால் எடுக்க போகிறேன். பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக தான் கட் பண்ணி போடுறேன். இல்லைனா மிக்ஸி ஜார் சீக்கிரமாக வம்பா போயிடும். எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் குட்டியாக கட் பண்ணி போட்டு அரைக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ மிக்ஸி ஜாரோட லைஃப் இருக்கும். அதுக்கு இடையில நம்ம குக்கரில் விசில் வர ஆரம்பிச்சிட்டுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 6 விசில் நான் அப்படியே விட்டுட்டேன். இங்கே நமக்கு தேங்காய் பாலும் நான் ரெடி பண்ணிட்டேன். கருப்பட்டி பாகையும் எடுத்து நல்லா வடிகட்டி வச்சுட்டேன் தூசி இல்லாமல். இப்போ பார்த்திங்கன்னா குக்கருமே 6 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம அதை இறக்கிட்டு உள்ளே எப்படி உளுந்தெல்லாம் வெந்திருக்கு பாருங்கள், நல்ல பூ போல். இப்போ நம்ம இதை மசிச்சு விடணும். உளுந்துங்கிறதுனால சில உளுந்து டக்குன்னு மசிஞ்சிரும், சிலது மசிய கஷ்டப்படும் எவ்வளோ வெந்தாலும். ஸோ அதனால் இப்போ நான் கரண்டியை வச்சே மசித்து பார்த்தேன், மசியலை. மத்து இருந்தால் மற்ற வச்சு மசித்து பாருங்கள். என்கிட்ட இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன், மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடித்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு உளுந்து முழுசாக கடந்தால் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி அரைச்சி போட்டுட்டிங்கன்னா இது உளுந்து பிடிக்காதவங்க கூட அழகாக சாப்பிட்ருவாங்க. இப்போ நான் அதை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த பேஸ்ட்டை திருப்பி நான் ஒரு பேனில் ஊற்றுறேன். இப்போ நம்ம அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த ஒட்டி இருக்கும்ல மற்றதெல்லாம் உளுந்து, எல்லாமே உளுந்து தான், சத்து தான். ஸோ எதையுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம். அப்படியே கரைச்சி இதில் ஊற்றிக்கோங்க. ஏன்னா இதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படும். இன்னும் அதுக்கு பதில் இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கரைச்சி அந்த உளுந்து பேஸ்ட்லேயே நான் ஊற்றிக்கிட்டேன். இப்போ நல்லா அதை கலக்கி விட்டுருங்க. உளுந்து சிம்மிலே வைங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். சிம்மிலே வச்சு அதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டு பபிள்ஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. கொதித்து வரணும். ஏன்னா உளுந்து ஆல்ரெடி வெந்துருச்சு.
வெந்த உளுந்து தான். அதனால் ரொம்ப கொதிச்சு வரணுங்கிற தேவையும் இல்லை. இந்த பபுள்ஸ் வர ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்த்தீங்களா, இந்த மாதிரி பபுள்ஸ் வரணும். பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, கருப்பட்டி பாகு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் நம்ம ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பாசிப்பருப்பு இது கூட பேஸ்ட் கூட. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எவ்வளோ போதுமான அளவு இனிப்பு இருக்கான்னு பார்த்துக்கிறதுக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கிறேன். இதில் நான் என்ன பண்ணேன்னா ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன். நான் அது வந்து அந்த கிளிப்பிங்ஸ் எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அந்த இனிப்பை வந்து தூக்கி காட்டும். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். அந்த கருப்பட்டி பாகும் அந்த கருப்பு உளுந்து பேஸ்ட்டும் வந்து நல்லா கலந்துருச்சு. இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அந்த இனிப்பு போதுமான அளவு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இனிப்பு காணாதுன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல பாகு, அதை ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து கம்மியாக இருக்க மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால நான் வந்து இன்னும் கொஞ்சம் கருப்பட்டி பாகு வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சது தான். ஸோ அதையே நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன் போதுமான அளவு. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு கரெக்டாக எனக்கு வந்துருச்சு இனிப்பு. ரொம்ப இனிப்பு வேணாம், ஏன்னா இது உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுனால மீடியமான இனிப்புலேயே பண்ணுங்கள், அதுவே போதும். இப்போ பார்த்திங்கன்னா இது ரெடி ஆகிட்டு, இப்போ நான் ஏலக்காவும் சுக்கும் தட்டி வச்சுருக்கேன். இந்த ரெண்டும் போடுறதுனால அந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. நிறைய போட வேண்டாம், ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக சுக்கு போட்டு இடித்து போட்டேன். இப்போ நான் தேங்காய் பாலும் ஊற்றிட்டேன். தேங்காய் பாலை ஊற்றிட்டு நீங்கள் வந்து ரொம்ப கொதிக்க விட வேணாம், ஏன்னா தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப கொதிச்சதுன்னா ஒரு மாதிரி நிறையா வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துட்டு லைட்டாக கொதி வந்தாலே போதும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஊர் பக்கம்லாம் உளுந்தம்பால் குடிச்சிருப்போம், உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரில. பட் அதே டேஸ்ட்டு தாங்க இதுலேயும் இருந்துச்சு. குழந்தைங்க வந்து பாயாசம்னு சொல்லி தான் நான் இதை கொடுத்தேன். ஆமாங்க, பாயாசம் தான். கிட்டத்தட்ட பாசிப்பயிறு சேர்த்துருக்கிறதுனால அந்த டேஸ்ட் அப்படி பாயாசம் மாதிரி தான் இருக்கும். பிள்ளைங்களும் நல்லா லைக் பண்ணி குடிப்பாங்க. அன்றைக்கி என் வீட்டு குட்டீஸும் சூப்பராக குடித்தாங்க, ஒரு கப்பு ஃபுல்லாக. ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான ட்ரிங்கை மிஸ் பண்ணாமல் வீக்லி ஒன்ஸ் உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. இதே மாதிரி ஹெல்த்தியான ராகி பால் கொழுக்கட்டை நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம், அதையும் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.